அந்த வந்து நம்மளுக்கு கைடு பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க வழி நடத்துவாங்க. வழி நடத்தக்கூடிய தியான முறைன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் நம்ம நினைப்பிலே நினச்சிக்கினே இருந்தோம்னா அது வந்து ஞான மார்க்கத்துக்கு கொண்டு போவோம்னு சொல்லிட்டு அது ஒரு வழிமுறை. இந்த மாதிரி பிரம்மகுமாரிகள் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான ஞான மார்க்கத்தில் மக்கள் வந்து குருமார்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து பயிற்சி பண்ணி இதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த முறை பயிற்சியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொல்ல போகிற ரகம் வந்து இது ஒரு முறையான ஒரு பயிற்சி. எப்படின்னு சொன்னால் உணர்வுபூர்வமாகவே இது வந்து பயிற்சி. இது நம்ம பார்த்திங்கன்னா எழுத்துப்பூர்வமாகவும் இல்லை நினைவுபூர்வமாகவும் இல்லை வந்து நம்மளை வந்து வழிநடத்துகிற பூர்வமாகவும் இல்லை பயிற்சி பூர்வமாகவும் யோகங்கள் வந்து நிறைய உண்டு. நான் சொல்கிற வகை பார்த்தேன்னு சொன்னால் எல்லாமே உணர்வுபூர்வமாகவே உணரணும். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தா நம்ம மட்டும்தான், வேறு யாரோட எண்ணங்களும் இதில் இருக்காது. நம்ம மட்டும்தான். இது எப்படி நம்ம மட்டும்தான் சொல்லி பார்த்தோம்னா உட்கார்ந்து ஊர்ந்து கவனித்து தன் நிலையில் ஒரு இடத்துல நின்று அது உணர்ந்து உத்து பார்த்து உணர அங்கே வந்து தன் எண்ணங்களோட உற்பத்தி ஆகிற ஸ்தலமாக இருக்கிற இடம் வந்து நம்மளுக்கு அது தெரியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எண்ணங்கள் வந்து வந்துக்கினே இருக்கும், உற்பத்தி ஆகினே இருக்கும். அந்த எண்ணத்தை உற்பத்தி ஆகக்கூடிய மனுஷன் தான் அகம்னு சொல்லுவாங்க. அந்த அகம் வந்து அந்த அகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணங்கள் வந்து தோணினே இருக்கும், விதமான எண்ணங்கள் தோணினே இருக்கும். நம்ம நினச்சாலும் அது நிப்பாட்டவே முடியாது, அது பாட்டு போயினே இருக்கும். ஏன்னா அது எண்ணங்கள் தோணுதான் மனுஷன் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லை. அந்த எண்ணங்கள் அப்படி தான், அதோட உற்பத்தி அப்படி தான் வந்துனே இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தில் இருந்து நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத நல்ல எண்ணங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கூடிய தன்மையாக நம்ம மாறணும். அதுதான் இதோட பயிற்சியோட முக்கியத்துவம். எல்லா எண்ணத்துக்கும் நம்ம பலியாகக்கூடாது. அதன்படி நடந்துக்கிட்டு கெட்ட பேரை வாங்கிட்டு வாழ்க்கையில் வந்து உயர்வு நிலை அடையாமல், வாழ்க்கையில் வந்து கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டு அழிஞ்சு போக விடாமல், அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துகிட்டு இது வாழ்க்கையை மேல்மையாக்கி எல்லாரும் வந்து மதிக்கக்கூடிய தன்மையாக வாழ்ந்து 10 பேர் நல்லது பண்ணி இறைநிலை அடைவது தான் இதோட நோக்கமே. இந்த பயிற்சியோட நோக்கம் அதுதான். அப்போ உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணங்கள் இருக்கிற அந்த அகமாகப்பட்டது, அந்த அகத்தை தான் நம்ம வந்து கவனிச்சுனே இருப்போம் அந்த தவத்தில். அப்போ அகம் வந்து அந்த உணர்வாகப்பட்டது அது அது நினைக்க சிந்திக்க அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த அகமே பிரம்மோஷ்மியாக மாறும். அகம் பிரம்மோஷ்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த மனசு வந்து அங்கே தான் உங்களுக்கு அது தெரிய வரும். அது தெரிய வர பார்த்தேன்னு சொன்னால் உலகத்தையும் மறந்து தன்னையும் மறந்து தன் உள்ளே இருந்த அகம் பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து நம்ம ஆத்மாவை தரிசனிக்கக்கூடிய விஷயம் வந்து அங்கே ஏற்படும். அந்த ஆத்மா கூட நீங்கள் அந்த அனுபூதி, அந்த தரிசன அனுபூதி நீங்கள் பெற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற தெளிவோட ஒரே ஒரு நிமிஷத்தில் அதிவிதமான தெளிவுகள் உங்களுக்கு வந்து பிறக்கும். விதவிதமான வந்து புது யோசனைகள், புது அறிவாற்றல்களும் வந்து உங்களுக்குள்ளே தோணும். இது வந்து மற்றவங்க சொல்லியோ இல்லை புத்தகத்தில் படித்த வராது. இது வந்து தனி அனுபவத்தில் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த பயிற்சி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப மேல்மையான பயிற்சி. இந்த பயிற்சி கற்றுக்குங்க, தன்னை யாருன்னு அறிஞ்சிக்குங்க, தன் ஆத்மாவை கூட ஒரு நட்பாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம தான் அந்த ஆத்மா, அது அழிவில்லாதது, என்றும் இளமையாக இருக்கக்கூடியது, திரேகம் முதுமை அடையுது, அதுக்கப்புறம் வந்து அது இறக்கவும் செய்யுது. ஆனால் ஆன்மாகப்பட்டது எப்போவுமே இளமையாக இருக்கும்.
எவ்வளோ வயசான காலத்துலேயும் நமக்கு இளமையான எண்ணங்கள் தோணும் பார்த்தீங்களா? அந்த எண்ணம் தான் அது எப்போவுமே வந்து இளமையாக இருக்கும், சந்தோஷமாகவே இருக்கும். அது மையமாகவே நம்ம வந்து இறை தத்துவத்தை அனுபவித்து அந்த ஆத்ம அனுபூதி நம்ம பெற்றோம்னு சொன்னால் இந்த பேர் ஆனந்தமும் நித்திய ஆனந்தமாகவும் மாறும். இந்த நிலையை வந்து எல்லோரும் அடையணும். இந்த நிலையெல்லாம் இது பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேர் இன்பத்தை எல்லோரும் அடையணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த தவம் கற்றுக்கணும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் தொடர்பு கொண்டு இந்த தவத்தை வந்து கற்றுக்குங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.